30 years of trusted brilliance. Sarvana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. டிஆர் சார் காலையில் ஒரு இது மெசேஜ் ஒன்று போட்டிருந்தார், பார்த்தேன். மனசுக்கு சங்கடமாக தான் இருக்குது. எதற்காக எஸ்டிஆர் அவர்களுக்கு இந்த மாதிரி சோதனைகள்லாம் வருது என்னன்னு தெரியல. இது யார் மீது தவறு அப்படின்னு சொல்லி என்னாலே கணிக்க முடியல. ஒருவேளை சிம்பு அவர்களை படைத்த அந்த ஆண்டவன் மீது தவறா, இல்லை கல்வி கண் திறந்த ஐஸ்வரி கணேசர் அவரா, இல்லை டிஆர் சாரா, இல்லை சிம்புவா, இல்லை இயற்கையா, யாருன்னே கணிக்க முடியல. ஆண்டவா, சிம்புக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி சோதனைகளை கொடுத்துட்டு வர? மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏன்னா லெஜண்ட் அவர்களும் நிறையா பேட்டிலெலாம் பார்த்துருக்கேன் நான். சிம்பு சார் நல்லா இருக்காரா அப்படிலாம் கேட்டதா? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. தயவுசெய்து சம்மந்தப்பட்டவங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இனி சிம்புக்கு வரக்கூடாது, ஐஸ்வரி கணேசாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் தயவுசெய்து உங்கள் காலை தொட்டு கேட்டுக்கிறேன், சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் இதை ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அரசன் படத்தை மறுபடியும் ஷூட்டிங் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் மட்டும் இல்லை, லெஜண்ட் ரசிகர் மன்ற நிர்வாகிகளும் ரசிகர்களும் எஸ்டிஆர் சிலம்பரசன் அவர்களுடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகளும் ரசிகர்களும் தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். ஆண்டவா, சிம்பு அவர்களையும் ஐஸ்வரி கணேசார் அவர்களையும் லெஜண்ட் அவர்களையும் இந்த மாதிரி இனிமேல் எந்த ஒரு சர்ச்சையிலையும் மாட்டாதபடி ஆண்டவா, நீ எந்த பக்கம் இருக்கன்னு தெரியல, ஆனால் இயற்கை எனக்கு இந்த பக்கம் இருக்க மாதிரி தான் தெரியுது. இந்த 3 பேருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீ பாதுகாக்கணும். கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? தாவேகா தலைவர் விஜய் சாருக்கு பர்மிஷனே கொடுக்க மாட்டீங்களா? யார் மேலே தப்பு? திமுகன்னு வேறு சில பேர் சொல்கிறீங்க, அதிமுகன்னு வேறு சில பேர் சொல்கிறீங்க. இப்போது எல்லா கண்ட்ரோலும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போயிடுச்சு. அவங்க தான் பர்மிஷன் கொடுக்கணும். அது தெரியாமல் பல பேர் பல விதமாக பேசுகிறாங்க. ஆனால் விஜய் சாருக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்காத நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் லெஜண்டோட ரசிகர் மன்றத்தில் இருக்கிறதுனால என்னால் ஜாஸ்தி பேச முடியல. ஏன்னா நாடு தழுவிய மிகப்பெரிய போராட்டம் நடக்கும். விஜய் சாருக்கு பர்மிஷன் கொடுங்க. கூட்டம் வரதாங்க செய்யும், அரசியல்னால் கூட்டம் வரதான் செய்யும். எதற்காக நீங்கள் தளபதி விஜய் சாருக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க? இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலே இந்த ஜோதி தேட்டரில் மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே படம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் இந்த தேட்டரு மேனேஜர்கிட்ட கேட்டேன், ஜோதி தேட்டர் மேனேஜர்கிட்ட, சார் இன்றைக்கி என்ன ஷோ போட்டிருக்கீங்க, எத்தனை மணி ஷோ, சீட்லாம் ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், 95% சீட்டு நல்லா ஃபுல்லாக இருக்குது சார் அப்படின்னாங்க. நான் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, மாற்றுத்திறனாளிகளும் நம்மளுடைய லெஜண்ட் ரசிகர் மன்றத்தில் உள்ளவங்க அவங்களும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. அப்படி அங்கே போட பாருங்கள், லீடர் நான் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மெட்ரோவில் கூட லீடர் அந்த ஸ்டிக்கர் போட்ட ட்ரெயின் தான் போயிட்டுருக்கு. அப்படி வானிலையும் கூட காற்றுலையும் கலந்திருக்கிறவர் தான் இந்த லீடர் லெஜண்ட் அவர்கள். அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முந்தா நாள் சாப்பாடு கொடுத்தோம், லீடர் படம் வெற்றி அடைஞ்சதுனால சாப்பாடு கொடுத்தோம். ஆனால் பல பேர் அந்த சாப்பாடு கொடுத்ததை கிண்டல் பண்ணி பேசுறீங்க. நீங்கள் உங்கள் ஆத்தாப்பனோட வருமானத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, அதனால் உங்களுக்கு அந்த சோத்தோட அருமை தெரியல. ஒருவேளை சோத்துக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த லீடர் கொடுத்த லெஜண்ட் கொடுத்த அந்த சாப்பாடோட அருமை என்னன்னு தெரியும். சரிங்களா? நிறையா பேர் கேட்டீங்க, நீங்கள் எலெக்ஷன் நடக்குது, மிகப்பெரிய பேச்சாளரில் இருக்கீங்க, நீங்கள் எலெக்ஷனுக்கெலாம் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ சொல்கிறேங்க,
நான் பல அரசியல்வாதிகளையும் பார்த்தவன். எனக்கு அரசியல் வேண்டாம், அரசியல் வேண்டாம். இன்னைக்கு லெஜண்ட் அவர்களை நெஞ்சில சுமந்துட்டு இருக்கேன். இது போதும், இது போதியா. லெஜண்ட் அவர்கள் நடித்த லீடர் படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்துள்ளது. அதை சிறப்பிக்கும் விதமாக செங்கல்பட்டு மாவட்டம் ஜோதி தியேட்டரில் 5வது நாள் இன்னைக்கு வெற்றி நடை போட்டுட்டு இருக்கு. அதை சிறப்பிக்கும் விதமாக இன்னைக்கு கேக் வெட்டுறோம். Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.